பட்ஜெட் போடுறதுக்கு முந்தி கவர்னர் உரையில் அந்த பாலிசி, அது என்ன கொள்கை அடிப்படையில் இந்த பட்ஜெட்டு போகுது அப்படிங்கிற இந்த வருஷத்துக்கான இதை வந்து போடுவோம். கவர்னர் படிப்பார். அது மேலே அடுத்த ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இந்த உரை மேலே விவாதம் நடக்கும். இந்த விவாதத்தில் எப்படியெல்லாம் ஆளுங்கட்சி பங்கு பெறணுங்கிறது தான் இந்த புத்தாக்க பயிற்சி. தமிழ்நாடு ஃபுல்லாக பல கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து கிராமம் மட்டும் இல்லை, நகரத்துலேயும் சரி ஆக்டிவாக தாவேக்கா இருக்கோ அவங்கெல்லாம் அந்த பசங்க போய் இந்த இதில் அழைச்சிட்டு வந்து தாவேக்காவில் சேர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து உண்மையிலேயே அதிமுக தலைமைக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை தரம் வீடோ அல்லது வேலைவாய்ப்போ அல்லது வந்து அவங்க வீட்டு குடும்பத்தில் உள்ள மற்ற விஷயங்கள் கடன் எந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கணும் இந்த அரசுன்னு எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்ப்புங்கிறது வந்து இதுவரை 50 வருஷம் பார்க்காத எதிர்பார்ப்பை நான் இப்போ பார்க்குறேன் மக்கள்கிட்ட. மாநில அரசு வந்து எந்த வரியை கூட போட்டாலும் மக்கள் கடுமையாக எதிர்ப்பாங்க. ஏன்னா வரி போடுறத இப்போ விரும்பலை. அப்போ இதே வரியை வச்சுக்கிட்டு புதுசாக பல லட்சம் கோடியை வந்து எப்படி உருவாக்குறது, அதுக்கான ஸ்கீம்ஸ் நானே வச்சுருக்கேன். அந்த ஸ்கீம்ஸ் படி நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா மட்டும்தான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய நல்ல பேர் வாங்க முடியும். ஒன்று அவருக்கு ஓட்டு போட்டவங்க எதிர்பார்க்கிறது, ஓட்டு போடாதவங்க ஏதாவது குறை வந்துருமான்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் உட்காந்து. அப்போ அந்த இடத்தையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அது ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்களுக்கும் முதலமைச்சர் அவர் தான். அப்போ 8 கோடி பேருக்கும் அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்சியை பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு சவால் தான். சவாலை சந்திப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள். நீங்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் விரைவில் 18 ஆரம்பிக்குது. ஜூன் 18. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வேறு என்னென்ன விஷயத்தில் வந்து தீர்வு காண்ற வகையில் இந்த கூட்டத்தொடர் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா கவர்னர் உரைக்கு முன்னாடி இந்த அதுதான் நடக்கணும் நம்புகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அங்கே அதிலே இதாகிடும். அதுக்கப்புறம் கவர்னர் வந்து இவர் எழுதி கொடுத்ததை அப்போ இவங்க அரசு எழுதி கொடுத்த மக்கள் அரசு எழுதி கொடுத்ததை அப்படியே படிக்க போகிறாரா இல்லை? ஏன்னா இப்போ கவர்னரும் புதுசு. போன ஆர்.என். ரவி போயிட்டார். அந்த 5 வருஷம் இருந்த கவர்னர் போயிட்டார். இவர் வந்திருக்கவர் எப்படி செய்ய போகிறாரு அப்படிங்கிறத 18ஆம் தேதி காலையில் தான் நமக்கு தெரியும். அப்போ சபாநாயகர் என்ன பண்ண போகிறாரு, முதல் மந்திரி அந்த அவை முன்னவர் என்ன பண்ண போகிறாரு, இவ்வளவு இருக்குங்க. ஏன்னா இது முந்தின ஆட்சி மாதிரி இருக்க போதா அல்லது கவர்னர் மாதிரி உரையை வந்து எப்போதும் வழக்கம் போல் இந்த அரசோட உரையை அப்படியே படிச்சுட்டு போகிறா? அது 2 பாயிண்ட் இருக்குது சார். அந்த தமிழ் தாய் வாழ்த்தும் இதுவும் முக்கியமானது. இந்த உரை வந்து ஆங்கிலத்திலாம் பொதுவாக கவர்னர் பண்ணுவாங்க, தமிழில் வந்து சபாநாயகர் படிப்பார். இதுதான் முறை. அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இவங்களோட ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வந்து எழுதி கொடுத்து அதெல்லாம் வந்து நேரம் வந்திருக்கும், கவர்னருக்கு போயிருக்கும். இன்னும் ஏன்னா இருக்கிறதே மொத்தம் 2 நாள் தான் பாக்கி. அப்போ உங்களுக்கு கவர்னருக்கு போயிருக்கும். அதை அவர் படித்து பார்த்துட்டு திருத்தி கொடுத்து மறுபடியும் இங்கேருந்து அங்கே திருப்பி போய் அதெல்லாம் கரெக்ஷன்லாம் முடிஞ்சு நாளைக்கு ஃபைனலைஸ் ஆகிடும். ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா அதுதான் 18ஆம் தேதி காலையில் கவர்னர் உரையில் வரும். அப்படிங்கும்போது இந்த அரசோட, ஏன்னா இது புது அரசு, அது இதுவரை ஏற்கனவே ஆட்சியில் இல்லை, இதை கட்சி ஆரம்பித்து முதல் இது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போடுறதுக்கு முந்தி கவர்னர் உரையில் அந்த பாலிசி, அது என்ன கொள்கை அடிப்படையில் இந்த பட்ஜெட்டு போகுது அப்படிங்கிற இந்த வருஷத்துக்கான இதை வந்து போடுவோம். கவர்னர் படிப்பார். அது மேலே அடுத்த ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இந்த உரை மேலே விவாதம் நடக்கும். இந்த விவாதத்தில் எப்படியெல்லாம் ஆளுங்கட்சி பங்கு பெறணுங்கிறது தான் இந்த புத்தாக்க பயிற்சி. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அந்த 0 ஹவர்னால் என்ன, மற்ற விஷயங்கள்லாம் வந்து 2 நாள் கிளாஸ் ஃபுல்லாக 10 to 5 இதில் எடுக்கிறாங்க கலையரங்கத்தில். அதனால் இப்போ அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு நல்ல விஷயமும் கூட, அதையும் பாராட்டணும் நம்ம. அப்போ அந்த எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும், அங்கே வந்து எப்படி எந்திரிச்சு கேள்வி கேட்கணும், சபாநாயகரை எப்படி சொல்லணும், இந்த மரபு ப்ளஸ் இந்த முறை ரூல் படியும் எப்படி கேள்வி கேட்கணும், கேள்வி முன்னாடி எப்படி எழுதி கொடுக்கணும், 15 நாளைக்கு முந்தி எப்படி எழுதி கொடுக்கணும், அந்த கேள்வி வந்து அதுக்கு மந்திரி பதில் எப்படி சொல்லுவார், அப்போ குறுக்க போய்விட்டு என்ன பதில் சொல்லணும், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஆனால் அதை வந்து நாளைக்கும் நாளான்னைக்கும் வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்பின் அடிப்படையில் அது நடந்துக்கணும். அவங்க எதிர்க்கட்சியிலையும் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா
அதில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க வந்து ஆளுங்கட்சியாகவும் இருந்து எதிர்க்கட்சியாகவும் இருந்து பல எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப ட்ரெயின்டானவங்க இருக்காங்க திமுகவை பொறுத்தவரை. அண்ணா திமுக பொறுத்தவரையும் ஓரளவு எம்எல்ஏ இருக்காங்க. அவங்களுமே நிறையா கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. இப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக வந்து தாவேகாவுக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் இப்போ டக் ஆஃப் ஒரு ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. என்ன காரணத்தினாலனா உங்களுக்கு தெரிஞ்சது தான். அரசியலில் வந்து கீழே வர நீங்கள் வந்து மேலே தெரிகிறது தான் சனிக்கிழமை பழைய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் பதவியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சேர்றது. கீழே வந்து 1 மாதமாகவே வந்து கிராமமாக சரி, பல தொகுதிகள்லேயும் சரி, தாவேக்கால எத்தனை குழு இருந்தால் கூட ஒரு ஒரு கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு 2 குழு தாவேக்கால. அந்த 2 குழுவும் தனித்தனியா போய் குறிப்பா அதிமுகவில் உள்ள அவ்வளோ பேரையும் 75 வயசு ஒரு முதியோரை கூட அந்த கிராமத்தில வந்து முயற்சி பண்ணுறாங்க. வந்து நீங்க இன்னுமே அங்க என்னத்துக்கு இருக்கீங்க? தாவேக்காவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இங்கே வந்து சேர்றதுங்கிறது டிவியில தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த 1 மாசமா. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமே தமிழ்நாடு ஃபுல்லா பல கிராமத்தில எங்கெங்கெல்லாம் வந்து கிராமம் மட்டும் இல்ல, நகரத்திலயும் சரி, ஆக்டிவா தாவேக்கா இருக்கோ அவங்கலாம் அந்த பசங்க போயி இந்த இதில அழைச்சிட்டு வந்து இது தாவேக்கால சேர்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. இது வந்து உண்மையிலேயே அதிமுக தலைமைக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இல்ல அது மாறுபட்ட கருத்தும் இருக்குது. அதில அந்த விஷயத்தில பார்த்தீங்கன்னா, சேருவதில பொறுத்தவரைக்கும், இதே கிராமத்தில வந்து வேறு விதமான பேச்சும் எதிரொலிக்குதுல்ல. அந்த மாதிரி. இருக்கு. வர முடியாதுன்னு சொல்றாங்க. 75 வயசுல உள்ளவர் சொன்னதே எனக்கு தெரியும். அதனால சொல்றேன். அவர் வந்து என்ன 75 வயசுல நான் போய் என்னப்பா பண்ண போறேன்? நான் பேசாம இருக்கேன். நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டதும் உண்டு. இல்ல மக்கள் வந்து வாக்களித்தது இது போன்று தினமும் வந்து காட்சியை பார்ப்பதற்கு இல்ல அப்படின்ட்டு அந்த ஒரு பேச்சும் சொல்லப்படுகிறது. அவங்க எதிர்பார்க்கிறது வேற. இந்த புதிய அரசுட்ட எதிர்பார்க்கிறது வேற. புதிய அரசிட்ட நீங்க வந்து அது குறிப்பா அந்த 40 வயசு, 50 வயசுக்கு கீழ வர நம்ம இத ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். 55 வயசு வர இந்த ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தேர்தலுக்கு முந்தையே நான் சொன்னேன். தாவேக்காவுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அவங்களுக்கு சீட்டு கன்வர்ஷன்ல தான் எனக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேறுபட்டு போச்சு. அதில நான் ஒத்துக்கிறேன். அதில எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனா, இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து அந்த 2 கட்சியை விட மிக அதிகமா இவங்க வேலை வச்சிருக்காங்க. அது 2 காரணம். ஒண்ணு வந்து இந்த வருமானம் ஓரளவு குறைவா, அதாவது குறைவான்னு நான் சொல்றது வந்து தமிழ்நாட்ட பொறுத்தவரை ரூ. 20,000க்கு ஒரு மாச வருமானம் ஒரு குடும்பத்துக்கு வர்றதுங்கிறது சென்னையை பொறுத்தவரை சாதாரணம். மத்த ஊர்ல 10,000த்துக்கு கீழ வர வருமானம் வந்துச்சா ஓரளவு ரீசனபிளா வாழ்ந்துரலாம் தமிழ்நாட்ல. ஆனா, அதுக்கு மேல ரூ. 30,000 சென்னையிலயும், மத்த இடத்துல ஒரு ரூ. 20,000 சம்பாதிக்கிறவங்க, அந்த மாரி உள்ளவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 50,00,000, 60,00,000, 70,00,000 பேர் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் முக்கியம். எப்படி குறிப்பா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க சென்னையை பொறுத்தவரையும் மத்த ஊர்லயும் ஆட்டோ டிரைவர்ஸு, கேப் டிரைவர்ஸு, வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி உள்ளது வந்து 90% மேல தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு மிக அதிகம். இதுதான் பெரிய இதில ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டியது. வயசு அடிப்படையிலயும் சரி, இவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா, மிகப்பெரிய பொருளாதாரத்தில மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இவங்க 2500, 1000 இதெல்லாம் எதிர்பார்க்குறது வந்து குறைச்ச. அது ரொம்ப சாதாரண மக்கள் எல்லாருமே நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, அதை விட தன்னுடைய வாழ்க்கை தரம் வீடோ, அல்லது வேலைவாய்ப்போ, அல்லது வந்து அவங்க வீட்டு குடும்பத்தில உள்ள மத்த விஷயங்கள், கடன் எந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் தீர்க்கணும் இந்த அரசுன்னு எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்ப்புங்கிறது வந்து இதுவரை 50 வருஷம் பார்க்காத எதிர்பார்ப்ப நான் இப்ப பார்க்குறேன் மக்கள்ட்ட. அத இந்த இவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? அப்படின்னு கேள்வி இருந்தா கூட, ஃபுல்ஃபில் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும் இவங்க. ஒரு முக்கியமானது. இந்த கூட்டத்தொடர்ல அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கான அந்த அறிகுறிகள் வந்து எதிரொலிக்குமா? தெரியணும். நிச்சயமா தெரியணும். நான் வந்து அது அவங்க ஓரளவு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனா, அது ரொம்ப குறுகிய காலம் தான். நான் இல்லன்னு சொல்லல. அந்த காலகட்டத்துக்குள்ள அத தயார் பண்ணி, அந்த எதிர்பார்ப்ப வந்து பிரதிபலிக்கிற மாரி அவகாசம் குடுப்பாங்க மக்கள். அல்லது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சமாளிப்பாங்க. எல்லாமே கரெக்ட்டு. ஆனா, அந்த 2 கட்சியை விட மிக அதிகமா இவங்க வந்து செயல்பாடு இருக்கும் பட்சத்தில் தான் இது வந்து தொடரும். இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன் ஃபண்டு பெரிய விஷயம்னா, மொத்தம் நம்ம பட்ஜெட்டுங்கிறது வந்து 4,00,000 கோடி. இந்த 4,00,000 கோடியில கடன் மட்டுமே திருப்பி திருப்பி வட்டி கட்டுறோம் நம்ம அதுக்கு. அது வந்து ஒரு அரசு இதில தவறு கிடையாது. அதாவது உடனே வந்து கடன் வாங்கினது தப்பு, வட்டி கட்டுறது தப்புங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. அதெல்லாம் வந்து ஒரு அரசுனா செய்யும். நம்ம வீடு எப்படியோ அது மாரி அதை விட அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அந்த இந்திய ஒன்றிய அரசு சொல்ற அந்த லிமிட்டுக்குள்ள தான் இதுவரை கடன் இருக்கு. மேற்கொண்டு நீங்களும் இந்த அரசும் கடன் தான் வாங்கி ஆகணும். கடன் மட்டும் வாங்கக்கூடாது. ஆனா வேற சோர்ஸ்லயும் வரி அதிகமா போடாம வாய்ப்பு நெறையா இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய பணத்த வந்து
சோர்ஸை ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் இவங்களால எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கான அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறதுங்கிறது என்னட்டே நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்கேன். அது நான் சொல்கிறது வந்து வரி போடாமல் ஒன்றிய அரசுலேருந்து பணத்தை ரொம்ப எதிர்பார்க்காம ஒன்றிய அரசுகிட்ட போராடணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிலேருந்து 2,00,000 கோடி வருஷத்துக்கு போகுது. அது இதில் நம்ம இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸில் 1,25,000 கோடிக்கு மேலே போகுது வருஷத்துக்கு. ஜிஎஸ்டி 75,000 கோடி போகுது, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. அது போக டோல்லேருந்து 4,000 5,000 கோடி போகுது, எல்லா டோல்லேருந்து சென்ட்ரலுக்கு. இது போக கஸ்டம்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே இதிலெல்லாம் போகுது. ஆனால் நமக்கு வர்றது வந்து வெறும் 50 ப்ளஸ் ஒரு 6-7 60,000 கோடிக்கு மேலே வரல எங்கள் ஒன்றிய அரசுலேருந்து. அப்போ கிட்டத்தட்ட 1,50,000 கோடிக்கு மேலே வராமல் இருக்குது. அதுக்கான போராட்டம் இருக்கணும். 16வது நிதி கமிஷனில் குறிப்பாக இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்றில் தான் 45% வந்து நம்ம பணம் நமக்கு பணம் வரமாட்டேங்குது. எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிக்கும் பீகாருக்கும் போகுது. அப்போ அந்த இடத்த சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாமல் இதை வந்து எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய விஷயம். இது 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் தமிழ்நாட்டுக்கான நிதியை இது ஒரு பங்கு. ஆனால் நான் சொல்கிறது ஒன்றிய அரசுலேருந்து பணம் வருதோ இல்லையோ, மாநில அரசு வந்து எந்த வரியை கூட போட்டாலும் மக்கள் கடுமையாக எதிர்ப்பாங்க. ஏன்னா வரி போடுறதா இப்போ விரும்பலை. அப்போ இதே வரியை வச்சுக்கிட்டு புதுசாக பல லட்சம் கோடியை வந்து எப்படி உருவாக்குறது, அதுக்கான ஸ்கீம்ஸ் நானே வச்சுருக்கேன். அந்த ஸ்கீம்ஸ் படி நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா மட்டும்தான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய நல்ல பேர் வாங்க முடியும். இவ்வளோ பெரிய ஆஸ்பிரேஷன், அதாவது மக்கள் வச்சுருக்கிற எதிர்பார்ப்புங்கிறது வந்து அபரிதமானது. எல்லோரும் சொல்லலாம் வந்து சமைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வேணுமான்னு. இன்றைக்கி இருக்கிற காலங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம். அப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலிவரியே வந்து 10 மினிட்ஸில் கொடுக்கணும்னு சொல்லி பல நிறுவனங்கள் வந்துருச்சு. இது வீட்டிலேருந்து ஆர்டர் போடும்போது வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வரணும். இப்போ சாப்பாட்டு ஆர்டர் மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்டரும் வரணும். அப்போ சாப்பாட்டு ஆர்டரே வந்து 10 மினிட்ஸில் வருதுன்னா அதுதான் மக்களோட எதிர்பார்ப்போட மனநிலை. அந்த ஸ்பீடு இருக்குது. அப்போ அந்த ஸ்பீடுக்கு இந்த அரசு வந்து இது ஓடியே ஆகணும். ஓடாமல் திரும்ப முடியாது. திரும்பி இந்த பக்கம் ரிவர்ஸில் போக முடியாது. அப்போ நீங்கள் முன்னாடி தான் போகணும். முன்னாடி போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் நல்ல பிரகாசமாக இருக்குது. முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதற்கான வேகத்தை வந்து ஒரு விஜய் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கொள்கை விஷயத்தில் வந்து பாஜக வந்து வேறு விதமாக பார்த்தாலும் கூட மத்திய மாநில அரசு உறவில் வந்து ஒரு புதிய வந்து ஒரு பயணத்தை வந்து தொடங்குறாரு. இல்லை எப்படி துவங்கினாலும் ஊபிக்கும் பீகாருக்கும் இல்லை இந்த கடைசியாக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்தை மட்டும் நான் வைக்கிறேன். இல்லை, அது போக போக வந்து நிவர்த்தி அவங்க நம்பிக்கையும் வந்து அவருடைய செயல்பாடு மூலிமா தெரிய வருது. ஏன்னா இப்போ 1 மாதம் கடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கு 135 கோடி ரூபாய் அளவுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டமே அறிவிக்கிறார். ஆமாம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளை வந்து இல்லை எல்லா அரசும் 2 அரசும் அறிவிச்சிருக்கு. இவர் 300 கோடி அறிவிச்சிருக்காரு. அது வந்து வழக்கம் போல் செய்கிறதா, அது பாராட்டக்கூடியதான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது எல்லா அரசும் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே குறுவைக்கு இதுக்கு முந்தின அரசு செஞ்சுருக்கு, அதுக்கு முந்தின அரசு செஞ்சுருக்கு. அதனால் தண்ணி எப்போல்லாம் லேட்டோ அப்போ இந்த மாதிரி ஜெயலலிதா உட்பட எல்லாரும் அறிவிச்சிருக்காங்க. இவரும் அறிவிச்சிருக்காரு. இதை பாராட்ட அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் தீவிரமாக இருக்கிறார். இல்லை இது பாராட்டக்கூடியதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இது வந்து விவசாயிகளுக்கு பத்தாது. இன்னும் வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடன் தள்ளுபடியிலே சிக்கலில் இருக்குது. அது வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து ரூலை போட்டு அதனால குறைச்சிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது முழுக்க அந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். அது வந்து ஆனால் ஒரு நிதியமைச்சரும் சரி, முதல்வரும் சரி, திருச்சியில் பேசினப்பையும் வந்து நமக்கு தெரிகிறது என்னென்னா, இப்போ இதை செஞ்சுருக்கோம், பின்னாடி செய்வோம் அப்படிங்கிறத துணி தெரியுது. நான் வந்து பின்னாடி செய்வோன்னு அவங்க சொன்னதாக நான் சொல்லலை. அந்த வாய்ப்பு இருக்குது, அவர் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று அவருக்கு ஓட்டு போட்டவங்க எதிர்பார்க்கிறது, ஓட்டு போடாதவங்க ஏதாவது குறை வந்துருமான்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் உட்காந்து. அப்போ அந்த இடத்தையும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அது ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்களுக்கும் முதலமைச்சர் அவர் தான். அப்போ 8 கோடி பேருக்கும் அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்சியை பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு சவால் தான். சவாலை சந்திப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு இப்போக்கி. பொதுவாக சார், நீண்ட நாளாக வந்து ஒரு கோரிக்கை இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து மேலவை எம்எல்சி மூலயமா வந்து பேச முடியாத எம்எல்ஏக்கள் பேச முடிய விஷயத்தை எம்எல்சி மூலயமா பேசலாம் அப்படின்னு வந்து பல பேர் சொல்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் எம்எல்சி இதே பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் காலத்தில். ஆமாம், நம்ம இவர் கூட கோசிமணி கூட எம்எல்சியாக இருந்தால் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நார்த்தில் நிறைய பேர் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோசிமணி கொஞ்சம் ரோல் பண்ணார். ஆமாம் ஆமாம்.
எம்எல்சி வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது அவசியமா? நிதி நிலைமையை வச்சு பார்க்கும்போது அவசியம் இல்லை. ஆனால் பதவி கொடுக்கணும் பல பேருக்கு அப்படின்னு வரும்போது அது 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 வந்து தேவைங்கிற அடிப்படையில் பல பேர் நினைக்கிறாங்க. எனக்கு அதில் ஒன்றும் பெரிய கருத்து இது இல்லை. ஏன்னா எம்எல்சி கொண்டாடுறதுனால ஏன்னா இப்போ அரசியல்வாதி எண்ணிக்கையை குறைக்கணுன்னு தான் என்னுடைய பாயிண்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா, எல்லா அரசியல்வாதியும் என்ன ஆயிடுறாங்கன்னா, உடனே வந்து தனக்கு வீட்டுக்கு பெரிய பல கோடி கொண்டு சேர்க்கணுங்கிற அந்த மாதிரி அரசியல்வாதி வந்து கவுன்சிலர் அளவில் கூட வந்துட்டாங்க இப்போ. முந்தி மாதிரி கிடையாது அது. அப்போ இது எண்ணிக்கையை குறைக்கணுங்கிறது தான் என் பாயிண்ட்டை ஒழிய, அதிகமான அரசியல்வாதியை வந்து இந்த பதவிக்கு கொண்டு வர்றது வந்து எனக்கு பெரிய விருப்பம் இல்ல. ஆனா நீங்க சொல்ற ஒரு கருத்து அதில எனக்கு உடன்பாடு உண்டு. அதாவது முக்கியமானவங்க மக்கள் பிரதிநிதியா, எம்எல்ஏவா வர முடியாதவங்களுக்கு, அவங்களுடைய கருத்த கேட்க வேண்டிய ஒரு இது இருக்கு. அது நியாயமானது. அதில எனக்கு சந்தேகம் இல்ல. ஆனா நெறைய டிவி டிபேட்ல அது வந்து கருத்து வந்துருது. அது எம்எல்சில என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் சாயந்தரம் 6 டூ 9 7 டூ 9ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்ல 10, 12 டிவி சேனல்ல ரொம்ப நல்லாவே வருது. அத வந்து அதைய கூட பயன்படுத்திக்கலாம். இல்ல நிதி இருக்கு, நான் மேல் சபை கொண்டாடுறேன், பதவியில குடுக்கணும் பல பேருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சாலும் தப்பில்ல. ஒண்ணும் இது இல்ல. உங்களுக்கு வந்து இந்த போன்ற தளங்கள்ல பேசுறத விட, உங்களுக்கு சட்டப்பேரவையில பேசினா தானே சார் அது வந்து வரலாற்று சிறப்புமிக்க இல்ல நான் ஆவணமா இருக்கும். நீங்க சொல்றத நான் மறுக்கவே இல்ல. ஆனா அதுவும் ஒரு ஒரு வாய்ப்பு, இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அவ்வளோதான். ஏன்னா நிதி நிலைமைய வச்சு சொல்றேன் நான். நீங்க நிதி நிலைமை ஏன்னா அப்ப அதுக்கு ஒரு பெரிய நிதி நிலைமை வேணும்ல. பல சபை மாநிலத்திலயும் வந்து எம்எல்சி இருக்கு. இருக்கு, இருக்கு. இப்ப கர்நாடகாவுல இருக்குல்ல. இருக்கு. கர்நாடகாவுல இருக்கு. இப்ப இருக்கு. அதனால வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுல இருக்கு. எம்எல்சி மூலியமா நெறைய பேர் வந்து ஒரு அதுல இதுல உள்ள பாதி போறதுக்கு தானே. வாய்ப்பு. ஒரு 234னா அதுல 100 சொச்சம் பேர் தான் இருப்பாங்க அதுல. ஆமா. அதுக்கு ம பாதிக்கு பாதி தான் உங்களுக்கு. ரஃபா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான் வச்சிருந்தாங்க முந்தி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் எம்ஜிஆர் அத வந்து ஒழிச்சு விட்டாரு. அது வேண்டியதில்ல செலவாயிட்டும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஒழிச்ச மாரி ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்ப அது திருப்பி கொண்டு வரதுல வந்து 2 இது இருக்கு. நிதி பிரச்சனைய வந்து சமாளிச்சுட்டு அத கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. வந்துச்சுன்னா இந்த மாரி விஷயத்துல ஒரு 100 பேருக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். மிக்க நன்றி சார். வணக்கம்.